வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்த டிசைனர் கிளாத்துக்கு ஒரு புதுவிதமான போட்நெக் ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சோம். இந்த வீடியோவில் அதோட ஸ்லீவும் ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்து தேவையானது. 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். சுற்றளவு மடித்து வச்சுருக்கும்போது 9 இன்ச் அளவு இருக்குது. லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். உயரம் 6 இன்ச் இருக்குது. தைச்சதுக்கப்புறம் 5 இன்ச் வர்ற மாதிரி உள்ள ஸ்லீவுக்காக கட் பண்ணியிருக்கிறேன். 2 நீள் சதுரமாக கேன்வாஸ் 2ஆக மடிக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். மடிப்பு பாகத்திலிருந்து 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் தான் இருக்கும் ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் வர டிசைன். 2 சின்ன பீஸ் கேன்வாஸ் இருக்குது, 2ஆக மடிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு 2.5 இன்ச் உயரத்துக்கு அடையாளப்படுத்துகிறேன். 1 இன்ச்சு அகலத்துக்கு அடையாளப்படுத்திடலாம். இது ஒரு கோவி வடிவமாக வரைஞ்சி விட்டுறலாம். வெளிப்பக்கம் 3/4 இன்ச் அளவுலாம் கேன்வாஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு வெளிப்பக்கம் கட் பண்ணி எடுத்துடலாம். உள்பக்கம் நம்ம கோவி வடிவமாக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெளிப்பக்கம் கட் பண்ணி எடுத்த பீஸ் தான் நமக்கு தேவையானது. 2 பீஸ் இருக்குது, 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி. இது ஃப்ரண்ட்டில் உள்ள லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 7 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஆம்ஹோல் 6.5 இன்ச் அளவு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் விட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். பேக் சைடில் நம்ம எவ்வளோ அடையாளப்படுத்துகிறோமோ அதே அளவுக்கு அடையாளப்படுத்துங்க. இதோட உயரம் 13 இன்ச் அளவு இருக்குது. சைடு உயரம் 5.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேன்வாஸ் எடுக்கலாம். கேன்வாஸ் எடுத்து ஷோல்டர் விட்டு அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலிருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 3 இன்ச் அளவு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு போட் நெக்குக்கு நம்ம எப்படி வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நெக்குக்கு கீழே 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு கொஞ்சம் வளைவாக அந்த லைன் அப்படியே கார்னராக கொண்டு முடிகிற மாதிரி வரைஞ்சிடலாம். வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நெக்கு பகுதியில் வரைஞ்ச பகுதிக்கு அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ இதை லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். இது நேர் பீஸ், அதனால் இது 2ம் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதை கட் பண்ணாமல் அப்படியே சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுட்டு உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த பீஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிராஸ் கட்டிங் அப்படின்னா 2 பீஸ் இருக்கும் தனித்தனியாக, 2ஐயும் நெருக்கமாக ஒன்று போல் வச்சுட்டு கூட இந்த கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸ் அதே மாதிரி லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவுக்குள்ளே லைனிங் கிளாத் எடுக்கிறேன். 2 ஸ்லீவுக்குள்ளே லைனிங் கிளாத்தும் எடுத்துருக்கிறேன். சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுட்டு இந்த பீஸை வச்சு நம்ம அயன் பண்ணலாம். கீழே ஒரு 4 இன்ச் அளவு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு கேன்வாஸ் கொஞ்சம் மேலே ஏற்றி அப்படியே வச்சு அயன் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே அயன் பண்ணி விட்ருங்க. 2 ஸ்லீவுக்கும் அதே மாதிரி அயன் பண்ணி முடிச்சாச்சு. இனி தைக்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. தைச்சதுக்கப்புறம் இது மெயின் கிளாத்து, அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். சென்டரில் ஒரு தையல் தைச்சிட்டு கேன்வாஸுக்கு உள் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. நெக்கு பகுதியில் கேன்வாஸுக்கு உள் பக்கமாக கேன்வாஸில் தையல் படாமல் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் கீழே வரைக்கும் அப்படியே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு பேக் சைடு நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியை எடுக்கலாம். இப்போ ஒரு பீஸ் எடுக்கலாம். ஒரு பீஸ் எடுத்து மெயின் கிளாத்து பக்கமாக மெயின் கிளாத்து வர்ற மாதிரி நெக்கு பகுதியில் அப்படியே வைங்க. வச்சுட்டு
மெயின் கிளாத் பக்கம் அந்த நெக்கு பகுதி அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பகுதி வரைக்கும் வச்சுட்டு ஒரு தையல் தைச்சிட்டு கூட நம்ம லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி இன்னொரு தையல் தைக்கலாம். அந்த மாதிரி தைக்கும்போது கிளாத் வந்து விலகி வராமல் அந்த ஷோல்டர் பக்கம் கழுத்து பகுதியில் ஒன்று போல் அந்த பகுதி வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போது ஒரு தையல் நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள், இப்போ ரெண்டாவதாக தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக லைனிங் கிளாத் பக்கமாக திருப்பி விட்டு ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இந்த சைடில் கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விடுங்க. அந்த நெக்கு பகுதியில் நல்லா திருப்பி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத் வந்து நமக்கு மடித்து அப்படியே நெக்கு பகுதி வந்திருக்கு. இப்போ இதில் பைப்பிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுருங்க. தைச்சிட்டு வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இது மாதிரி தைக்கும்போது நமக்கு ஷோல்டர் வந்து நல்லா கவராகி உள்பக்கமாக போகும். பைப்பிங் பண்ணும்போதும் பேக் சைடில் உள்ள பைப்பிங்கும் ஃப்ரண்ட்டில் உள்ள பைப்பிங்கும் நமக்கு ஒரே பீஸில் தைச்ச மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வரலாம். இப்போ நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இனி வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைச்சிருக்கிறேன். அடிப்பக்கமாக வைக்கலாம். லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி கொஞ்சமாக அந்த லைனிங் கிளாத்து வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போ இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரோம். இப்போது பேக் சைடில் நம்ம பைப்பிங் பண்ணியிருக்கிற அந்த அளவு தையல் தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு அதோட தையல் லைன் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொண்டு முடிக்கணும். அந்த தையல் லைன் அந்த பைப்பிங் தைச்சிருக்கிற அந்த தையல் லைனோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தைச்சிட்டு கொஞ்சமாக அந்த மடித்து தைக்கிற அளவு கட் பண்ணி விட்டுட்டு அந்த கிளாத்தை மடிச்சுட்டு அடிப்பக்கமாக திருப்பி பாருங்கள். பேக் சைடில் நம்ம பண்ணியிருக்கிற பைப்பிங்கும் இதுவும் ஒரே பகுதியில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். இப்போ தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பைப்பிங் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் 2 பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி பண்ணி பாருங்கள். இதே மெத்தேடில் நம்ம இன்னொரு பக்கத்துக்கும் பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ இது ஸ்லீவ் தைக்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கேன்வாஸோட எட்ஜில் 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை அடிப்பக்கமாக வைக்கலாம். இப்போது இதில் முன்பக்கம் கொஞ்சமாக 4 இன்ச்சு கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் கேன்வாஸில் தையல் படாமல் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. இந்த சைடில் 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பகுதியில் கார்னர் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு அடிப்பக்கமாக லைனிங் கிளாத்தை திருப்பி எடுக்கலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுருங்க. எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 பீஸும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இந்த கோவி பீஸில் கேன்வாஸுக்கு 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. வெளிப்பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து நம்ம ஸ்லீவுக்காக ஜாயிண்ட் ஆக்கியிருக்கோம் பாருங்கள், அந்த பீஸையும் 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். கரெக்டாக 2ஆக மடிச்சுட்டு அந்த கார்னர் கீழே வர்ற மாதிரி அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. சென்டரில் ஒரு தையல் தைச்சிட்டு நம்ம அந்த கோவி பீஸுக்கு உள் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. அந்த பீஸ் விலகி வராமல் தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். முடிக்கும்போது ஆரம்பித்த பகுதியில் கொஞ்சமாக திருப்பி 2 தையல் வர மாதிரி தைச்சிட்டு முடிச்சிருங்க. உள்பக்கம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வெளிப்பக்கம் கொஞ்சமாக அந்த கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பகுதியில் தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு இந்த பீஸ் அப்படியே நம்ம அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். அடிப்பக்கம் நல்லா திருப்பி விட்டுருங்க. அந்த கேன்வாஸ் வச்ச பகுதி வந்து உள்பக்கமாக நிற்கி நமக்கு அதில் பைப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாயிரும். அதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். எட்ஜில் தைச்சி விட்டதுக்கப்புறம் இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடிச்சிருக்கிறேன். திருப்பி வைக்கலாம். கொஞ்சமாக மடிச்சுட்டு அந்த கார்னர் பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ இது சின்ன பீஸாக இருக்கும்போது இந்த கோவி டிசைன் வந்து நம்ம பைப்பிங் பண்ணுற அந்த கிராஸ் பீஸோட அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் இழுத்து பிடிக்காமல் இருக்கும்.
அளவு வந்து அதிகமாக நீங்கள் அகலமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பைப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். முடிக்கும் போதும் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு அதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி நம்ம பைப்பிங் பண்ணலாம். இப்போ பைப்பிங்கில் தையல் படாமல் அதுக்கு வெளிப்பக்கமாக நல்லா அதோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. பைப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையலும் வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ இதில் பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இது நேர் பீஸ் 2 இன்ச் அளவு இருக்குது. அது அப்படியே நம்ம சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயராக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடிச்சுட்டு கட் பண்ணுங்கள், ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பீஸுமே கட் பண்ணி முடித்தாச்சு. இதை 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் தைச்சி விட்டுறலாம். எல்லாமே தைச்சி முடித்தாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். அந்த கார்னர் வந்து கீழே அந்த ஸ்லீவோட எண்டில் இருக்கிற மாதிரி விட்டு அடுத்தடுத்து ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கலாம். இந்த கீழே இருக்கிற இந்த ப்ளவுஸோட கிளாத்து முக்கோண ஷேப்பில் நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒன்று போல் தெரியணும், அந்த மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. கொஞ்சம் பகுதி தைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீஸ் வச்சா போதும். கொஞ்சம் உள்பக்கம் ஒரு பீஸ் போகிற அளவுக்கு வச்சாலும் போதுமானது. வச்சுட்டு அப்படியே முடிச்சிருங்க. இதுக்கு மேலே ப்ளவுஸ் கலரில் ப்ளைனான பாலி காட்டன் கிளாத்து கிராஸ் பீஸ் 1/4 இன்ச் அளவு பைப்பிங் இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி தையலுக்கு வெளிப்பக்கம் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த முக்கோண பீஸில் நம்ம தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத் எல்லாமே ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிங்க் கலர் பீஸ் வச்சு அந்த முக்கோண பீஸ் வந்து ஒரே அளவுக்கு தெரிகிற மாதிரி வச்சு அந்த மடிப்பு பாகம் வெளிப்பக்கம் இருக்கணும். அந்த நூல் இலைகள்லாம் அந்த முக்கோண பீஸில் நூல் இலைகள்லாம் இருக்கிற பகுதியாக பார்த்து அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அதுக்கும் மேலே அந்த நூல் இலையெல்லாம் மறைக்கிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கும்போது கொஞ்சமாக அந்த பிங்க் கலர் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. அதில் பைப்பிங் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இந்த சைடில் நமக்கு கீழே அந்த வளைவாக வருது பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைவாக அந்த லைனை போட்டிருக்கிறேன். நம்ம துலிப் ஸ்லீவ்லலாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேராக வர மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அந்த கோவை பீஸுக்கு தகுந்த மாதிரி அந்த லைனை கொஞ்சம் வளைச்சி அந்த மேலே கொண்டு முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த முக்கோண பீஸ் எல்லாமே அந்த லைனில் அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இந்த சைடில் அதே மாதிரி அந்த முக்கோண பீஸ் எல்லாமே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இதில் அதுக்கு மேலே இந்த பிங்க் கலர் பீஸ் வச்சுட்டு இந்த லேஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இன்னொரு ஸ்லீவுக்கு நீங்கள் இந்த டிசைன் இப்படி வந்திருக்கு அப்படின்னா இது ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கு அந்த டிசைன் பண்ணுங்கள். அப்போது 2 ஸ்லீவுக்கும் பொருத்தமாக அந்த மாடல் வரும். 2 ஸ்லீவும் தைச்சதுக்கப்புறம் ஸ்லீவோட உயரம் பார்த்துட்டு சைட்லேருந்து 3.5 இன்ச் அளவு வளைவாக கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது முன்பக்கம் குழிவாக கட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது 2 ஸ்லீவுமே நான் தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இதில் இன்னும் பீட்ஸ் எல்லாமே தைச்சி விட வேண்டியது இருக்குது. நான் ப்ளவுஸில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்லீவ் பாருங்கள், இது துலிப் ஸ்லீவ்லேயும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறேன். இந்த கோவி பீஸுக்கு தகுந்த மாதிரி அந்த முக்கோண பீஸ் எல்லாமே கொஞ்சம் வளைவாக மேலே ஏற்றி விட்டுருக்கிறது. இந்த மாடல் வந்து நல்லா இருக்குது. அதே சமயம் நம்ம அந்த நெக்கும் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா போட் நெக்கில் இருந்து அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எல்லோரும் போடுறத விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக போடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நான் முடிச்சுட்டு இப்போ காட்டுறேன். இப்போ இதில் இந்த வளைவாக வர்றது ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி இப்போது இந்த ப்ளவுஸோட நான் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் சைடு மாடலுக்கும் பொருந்துகிற மாதிரி இந்த ஸ்லீவ் மாடல் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்லேயும் அந்த நெக் வந்து பேக் சைடில் வச்சுருக்கிற மாதிரியே பண்ணியிருக்கிறது. இதுவும் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நெக்கு பார்க்கும்போது
கொஞ்சம் வித்தியாசமாக அந்த போட் நெக்கில் இருந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் போடுறத விட நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணும்போது நல்லா தான் இருக்கும் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டில் 3 இன்ச் அளவு பெரிய டாட் வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறேன். அந்த வளைவாக வர்றது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அந்த ஸ்லீவில் வளைவாக வர்றது 2 ஸ்லீவ்லையுமே ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பேக் சைடில் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே முடிச்சாச்சு. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.